ஃபினான்ஸ்ங்கிறது ஒரு ஹியூஜ் ஓஷன். ஃபினான்ஷியல் ஸ்கில்ஸ் அப்படின்னா இந்த பேலன்ஸ் ஷீட் கொடுப்பாங்க, ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் ஒரு கம்பெனி கொடுப்பாங்க, அது கொடுத்து அனலைஸ் பண்ண சொல்லுவாங்க. அதை அனலைஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு எம்பிஎஸ்ஏ சிஎஸ்ஏ நிறைய பேர் தே ஃபம்பிள் அனலைஸ். இப்போ பிகாம் படித்த பையன் இன்னும் ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கிட்டா நல்ல சேலரியில் போகலாம் அப்படின்னா என்ன மாதிரி ஸ்கில்ஸை வந்து நீங்கள் ட்ரைன் ஸ்டாக் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் சொல்லி கொடுப்பேன், பட் ஸ்டாக்ஸில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பேன். பட் நான் வந்து ஃபண்டமெண்டலாக உங்களை ஏர்ன் பண்ண வைக்கிறேன் முதல்ல. சரி, ஒரு கம்பெனியே ஏன் அந்த சிஏ போடக்கூடாது, ஏன் சிஏ கிட்ட போகணும், எனக்கு வேணும் போது ஒரு நாள் ஃபண்ட் ரைஸ் பண்ணி தர முடியுமா, இதான் கேள்வி. எந்த ஸ்டூடெண்ட் கான்ஃபிடென்ட்டாக ஹேண்டில் பண்ண சொல்லுங்கள். ஒர்க் வெரி ஹார்டுங்க, எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் யூ மஸ்ட் ஒர்க். சிஏ படிக்கணும், சிஏஎஸ்வே படிச்சுவாங்க, கேரியர் வந்துடும். எம்பிஏ படிச்சா ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா கேரியர் வந்துடும் இவங்களுக்கு. அண்ட் ரெண்டாவது அஃபோர்டபிலிட்டி ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும் பசங்களுக்கு. எனக்கு ஏற்கனவே பிகாம்கே தேர் ஃபைண்டிங் டிஃபிகல்ட் டு பே தேர் செமஸ்டர் ஃபீஸ். அவங்ககிட்ட போய் நீ எம்பிஏ படிச்சு நான் வேலையை நாளைக்கு வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் இம்பாசிபிள் டு டைஜஸ்ட் ஃபார் அ பேரண்ட். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எம்பிஎஸ்க்கு என்ன ஸ்கில் செட் தரேனோ அதே ஸ்கில் செட் பிகாம் ஃபைனலுக்கு சொல்லித்தரேன். இதே இந்த 10 ஸ்கில்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இந்த 10 ஸ்கில் செட்டை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். எம்பிஏக்கு என்ன இருக்குமோ அது இந்த எக்ஸ்டென்ட் இவனுக்கு இருக்கும். பிகாம் படிச்சவங்க 100% இருக்கும். இவங்களுக்கு வந்து 40,000 50,000 சம்பளம் பிகாஸ் எம்பிஏ. இவங்களுக்கு இதே ஸ்கில் செட்டுக்கு 15,000 20,000 சம்பளம். ஏன்னா பிகாம் இந்த ஸ்கில்ஸை வச்சு கரஸ்பாண்டன்ஸ் படிச்சான்னு வச்சுங்க, இவன் வந்து 2 வருஷம் கழிச்சு இங்கே இருப்பான். கரெக்ட், யூ கேன் மைக்ரேட் ஸ்ட்ரெயிட் ஹியர். ஏன்னா ஏற்கனவே ஸ்கில் செட் வச்சுருக்கேன், யூ பர்ஃபார்ம்டு. பிகே நோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் தினேஷ். உலகமே ஃபினான்ஸை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருவாயில் நிறைய மக்களுக்கு இப்போ படிக்கிறாங்க, ஆனால் வேலை செய்கிற இடத்துல அவங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ண முடியல. படித்தது ஒன்று, வேலை செய்கிறது ஒன்றா இருந்தால் கூட ஸ்கில்லை டெவலப் பண்ணியிருந்தால் இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை மேம்பட்டிருக்கும். அப்படி இருக்கும்போது ஃபினான்ஸில் பல வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பிஆர்கே அகாடமியுடைய சேர்மன் ராமகிருஷ்ணன் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய ப்ரொஃபைல் பார்க்கும்போதே நீங்கள் பல ஆண்டுகள் இந்த ஃபினான்ஸில் பல்வேறு செக்டார்கள் ஃபுல்லாகவே கரைச்சி கொடுத்து வச்சுருக்கீங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டில் கேட்டாலும் என்னால் வந்து கிளியர் கட்டாக சொல்ல முடியும் அப்படின்னு ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் நிறைய பேரை எஜுகேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. முக்கியமாக உங்களுடைய ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார் தெரியும், இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டை வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் பற்றி தெரியும். அதை தாண்டி வேறு என்னென்ன செக்டார்ஸ் இருக்குது ஃபினான்ஸில்? ஃபினான்ஸுங்கிறது ஒரு ஹியூஜ் ஓஷனுங்க. ஒரு 10,000 கோடி ஹேண்டில் பண்ணுற ஒரு கார்பரேட் ரிலையன்ஸ் மாதிரி ஒரு கம்பெனிலேருந்து பெர் டே ஹேண்டில் பண்ணுற ரிலையன்ஸ்லேருந்து 10,000 ரூபாய் சம்பளம் ஹேண்டில் பண்ணுற மாதம் ஹேண்டில் பண்ணுற ஒரு ஃபேமிலி இருக்கும் ஃபினான்ஸ் தான். பட் இது எப்படி கேப்சூல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெல்லாம் வேலைக்கு போகலான்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. கார்பரேட் ஃபினான்ஸ் நீங்கள் சொல்ல மாதிரி இன்ட்ரக்ஷன் கார்பரேட் ஃபினான்ஸ் எந்த கம்பெனி டாடா, பிர்லா, ரிலையன்ஸ், கொத்தாரி, டிவிஎஸ் அந்த மாதிரி ஜாப் போகலாம். அந்த கம்பெனி கார்பரேட் ஃபினான்ஸ் ஜாப் வேலைக்கு போகலாம். ரெண்டாவது வந்து பேங்க்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி பேங்க்ஸ்க்கு போகலாம். பேங்க்ஸை வந்து பேங்க்ஸ் மட்டும் இல்லாமல் பேங்க்ஸ் என்பிஎஃப்சிஸ் இருக்குது, நான் பேங்கிங் கார்பரேஷன்ஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கார்பரேஷன்ஸ் இருக்குது, கன்சல்டிங் பண்ணுற கம்பெனிஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ்லையும் ஜாப் போகலாம். இது ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ், வெஞ்சர் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட், இன்குபேட்டர் ஃபண்ட், இந்த மாதிரி ஹோஸ்ட் ஆஃப் ஃபண்டிங் கார்பரேஷன் ஃபண்ட்ஸ் இருக்குது. இங்கே வேலைக்கு போகலாம். அங்கே ஃபண்ட் மேனேஜர் மட்டும் இல்லை, எக்ஸிட் என்ட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ், இன்வெஸ்டர்ஸ் ஆங்கிளில் இன்வெஸ்டர் டெசிஷன் எப்படி எடுக்கலாம் அது ஒரு டிவிஷன் இருக்கு. அப்புறம் எப்படி வேல்யூ பண்றது கம்பெனி அது ஒரு டிவிஷன் இருக்கு. எவ்வளோ வேல்யூ ஷேர்ஸ் எப்படி வேல்யூ போடுறது அது ஒரு டிவிஷன் இருக்கு. அப்புறம் எப்போ இன்வெஸ்ட் பண்றது எப்போ எக்ஸிட் பண்றது அது ஒரு டிவிஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் டிவிஷன்ஸ் பேர். ஸோ இந்த மாதிரி டிவிஷன்ஸ்ல போல இது எல்லாத்துக்குமே எம்பிஏ சூட் ஆகும். எம்பிஏ அண்ட் பிகாம் ஃபைனல் ஸ்கில் செட்டோட இருந்தாங்கன்னா இட் இஸ் வெரி சூட்டபிள் ஃபார். நாலாவது கேட்டகரினா ரொம்ப ஹை அண்ட் நீஷ் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் அண்ட் எம்என்டேஸ். ஒரு கம்பெனி எப்படி வேல்யூ பண்ணுறது, இப்போ பிஹைண்ட் ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தா இது 2 வேல்யூ இருக்கும். ஒரு வேல்யூ வந்து அந்த கம்பெனியோட வேல்யூ பெர்சே, இதோட பிஸ்னஸ் எவ்வளோ, ஃபியூச்சரில் எவ்வளோ பிஸ்னஸ் வரும், இது ஒரு வேல்யூவேஷன் மாடல். இதை தவிர இன்னொன்று வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஏரியா இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் ஸ்பெஷலைஸ் பண்ணலை. நாங்கள் இந்தியாவில் ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் அந்த ஸ்பெக்ட் தான் கால் பிராண்ட் வேல்யூவேஷன்ஸ். இப்போ பிஹைண்ட் ரூட் அப்படிங்கிறதுக்கு ஒன்று கம்பெனியோட பொட்டன்ஷியல் பிஸ்னஸ் க்ரோத் எப்படி இருக்குங்கிறது ஒரு வேல்யூவேஷன், அது கம்பெனி வேல்யூவேஷன். பிராண்ட் அப்படிங்கிறது இந்த பிஹைண்ட் ரூட் அப்படிங்கிறது வேல்யூவேஷன் எப்படி, அது எப்படி பார்ப்போம், வியூவர்ஷிப் எவ்வளோ, அதோட வியூவர்ஷிப்போட க்ரோத் எவ்வளோ. ஸோ இது பேசிக்கலி அந்த குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிட்டேட்டிவ், அதான் அந்த வேல்யூவேஷன். இது ரொம்ப டெக்னிக்கல் வேல்யூவேஷனுங்க. இது வந்து இந்தியா ரொம்ப ஜாஸ்தி பேர் கிடையாது. ஹேண்ட் யூ கேன் பிக் அப். ஐ எம் ஆல்சோ ப்ரௌட் டு பி ஒன் ஆஃப் தெம் in this valuation. அதனால தான் கேட்டேன். ஏன்னா இவ்வளோ செக்டாரில் ஒவ்வொரு செக்டாருக்குமே பல்வேறு விதமான வேலைகளும் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கன்னா எல்லாரும் வந்து ஐஏஎஸ் ஆகிடணும் இல்லை ஐபிஎஸ் ஆகிடணும். இந்த 2 செக்டார் மட்டும் தான் மைண்டில் இருக்குமே தவிர அதுலேயும் பல்வேறு கேட்டகரிஸ் இருக்குன்றது தெரியாது. ஸோ அப்படின்னா ஃபினான்ஸும் ஒரு கடல். அந்த கடலில் நீங்கள் வந்து ஒரு அகாடமியை ரன் பண்ணி நிறைய பசங்க வந்து எஜுகேட் பண்ணுறீங்க. இப்போது பிகாம் படித்த ஒரு பையன், எம்பிஏ படித்த ஒரு பையன் சில இடத்துல ஒரே சம்பளம் தான் வாங்குறாங்க. கரெக்ட். ஸோ அவங்க 2 பேருமே மேம்படணும். இப்போ பிகாம் படித்த பையன் இன்னும் ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கிட்டா நல்ல சேலரியில் போகலாம் அப்படின்னா என்ன மாதிரி ஸ்கில்ஸை வந்து நீங்கள் ட்ரைன் பண்ணுறீங்க? ஜென்ரல் நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்கில்ஸ் அப்படின்னா
இந்த பேலன்ஸ் ஷீட் கொடுப்பாங்க, ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் ஒரு கம்பெனி கொடுப்பாங்க, அது கொடுத்து அனலைஸ் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, அதை அனலைஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு MBSA CSA நிறைய பேர் தே ஃபம்பிள் அனலைசிங். ஏன் அந்த ஃபம்பிள் ஆனாங்க அப்படின்னா, ஒரு இப்போ கெமிஸ்ட்ரி எடுத்துங்க, இப்போ கெமிஸ்ட்ரி வந்து தியரி படிக்கிறோம், H2O வாட்டர் அப்படின்னு. அதே நம்ம வந்து யூ ஹேவ் அ சான்ஸ் டு கோ டு கெமிஸ்ட்ரி லேப், ஹைட்ரஜன் 2 மாலிக்யூலும் ஆக்சிஜன் 1 மாலிக்யூலும் போட்டால் வாட்டர் வருதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணலாம். ஸோ லேப்னு ஒன்று இருக்கு. ஸோ பசங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணுறது பேரலல் டெவலப் இருக்கு. கரெக்டா? ஃபினான்ஸ் கிடையாது. ஸோ ஐ ஃப்ளோட் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் லேப். ஏன் இதை ஃப்ளோட் பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் இன்ட்ரடக்ஷன் சொல்ல மாதிரி நான் வந்து கார்பரேட் ஃபினான்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் 4 ஸ்பேஸ் சொன்னேன் இல்லையா, 1 கார்பரேட் ஃபினான்ஸ், 2 கொத்தாரியில் இருந்தேன். 2வது வந்து ஹார்ட் கோர் ஃபினான்ஸ் தான் இருந்தேன். 2வது வந்து ஃபினான்ஸ் இருக்கிறதுனால பேங்க்ஸ், இன்சூரன்ஸ், இவங்க சர்வீஸ் செக்டர் இருக்க அத்தனை பேரோட நான் ரெகுலராக இன்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கேன். 3வது வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எங்கள் குரூப் தான் ரைஸ் பண்ணோம். ஸோ அந்த ஃபினான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வெஞ்சர் ஃபண்ட் மார்கன் ஸ்டான்லி ரெப்ரசென்ட் பண்ணேன், பர்டிகுலர் டீல் ரெப்ரசென்ட் பண்ணேன். ஸோ வெஞ்சர் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் அந்த கேட்டகரியும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 4வது கேட்டகரி M&As அண்ட் வேல்யூவேஷன்ஸ். நான் வந்து இதுக்கு 6 M&As பண்ணியிருக்கேன் கோர்ட் ரூட் மூலமாகவே. வேல்யூ எப்படி வேல்யூ கம்பெனி வேல்யூ ப்ளஸ் பிராண்ட் வேல்யூஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 4 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஃபினான்ஸ்ல இருக்க அந்த 4 செக்டார்லேயே நீங்கள் வேலை செஞ்சிருக்கீங்க, பண்ணியிருக்கேன். அதெல்லாம் என்ன எனக்கு அட்வான்டேஜ். அந்த கொத்தாரி வாஸ் டைவர்சிஃபை கம்பெனி, அதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதனால ஷாம் கொத்தாரி டெடிகேட் பண்ணேன். என்னோட கரியர் நீங்கள் அவர் டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் அம்பானியோட மாப்பிள்ள அவர். எதுக்கு நான் டெடிகேட் பண்றேன் அப்படின்னா, he identified me as one of the potential future finance person. அவர் தான் ஃபர்ஸ்ட் நான் ஐடென்டிஃபை பண்றேன். So he exposed me to so many people and various fields. இந்த 4 ஃபீல்ட்ல எல்லாம் பிக் விக்ஸோட இன்டராக்ட் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி 24-25 வயசுலயே. That was the strength I had. So இதை நான் என்ன யோசிச்சேன்னா, இதே பசங்கிட்ட கொடுக்கூடாது. இன்னைக்கு பசங்க வந்து நிறைய MBSக்கு வேலை கிடைக்கல. என்ன வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. இப்போ பேங்க் எக்ஸாம்பிள், MBSக்கு பிளேஸ்மெண்ட் போறாங்க. பிளேஸ்மெண்ட் போகும்போது என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். ஒரு ஆனுவல் போட்ட கையில் கொடுத்துட்டோ இந்த கம்பெனி ஸ்ட்ராங்கா இருக்கா வீக்கா இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. they will fumble. ஏன்னா லேப் கிடையாது, தெரியாது. அதே கரண்ட் ரேஷியோ ஆன்சர் பண்ணி கோல்டு மெடல் இந்த பக்கம் தியரியில, இந்த பக்கம் ஆனுவல் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அது அந்த கரண்ட் ரேஷியோ எப்படி பிக் பண்றது இல்லைன்னு தெரியல. படிச்சுட்டு மெடல் வாங்கிட்டாங்க, ஆனா வேலை செய்யும் போது அந்த இன்டர்வியூ கொஸ்டினை கிராக் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி இதுதான் சம் ப்ராப்ளம். ஸோ நான் என்ன இனிஷியேட்டிவ் எடுத்தேன்னா, சரி இங்க தான் பசங்களுக்கு ப்ராப்ளம். ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டே வச்சிருந்து விடிச்சு தத்தி ஸ்கில்ஸ் அப்படியே சொல்லி கொடுத்துருவேன். ஸோ தெரியும் எனக்கு ஃபவுண்டேஷன் இருக்கு. ஸோ என்னோட ஆனுவல் ரிப்போர்ட் கையில் கொடுத்துருவேன், கிளாஸ்ல கொடுத்துட்டு இந்த ரேஷியோஸ் எப்படி பிக் பண்றது ப்ராக்டிக்கலா. ஓகே சரி, இப்போ இருக்கிற ஃபினான்ஷியல் டீச்சிங் எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் ரேஷியோ அனாலிசிஸும் ஒரு அனாலிசிஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் கம்பெனியோட நின்று போயிடுது. அது போறாது பசங்களுக்கு. திருப்பி என்ன பண்றீங்கன்னா, ஒரு பேங்கோ கார்பரேட் ரெசிப்ட் பண்ணிக்கிறீங்க. நான் என்ன பண்றேன், அடிஷனல் பிகாஸ் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆல் திஸ் 4 வெர்டிகல்ஸ், நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் மட்டும் இதை கற்றுக் கொடுத்துருவேன். அப்புறம் கம்பெனி வீக்கா இருக்கு, இது எப்படி ஸ்ட்ராங் ஆக்குறது. இது ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னா யூனிட் இன்ஃபியூஸ் மணி, ஏதோ ஃபண்ட்ஸ் போகணும். ஃபண்ட்ஸ் கேன் பி இன் ஃபார்ம் ஆஃப் எய்தர் லோனா இருக்கலாம், அது டெட்டா இருக்கலாம், அது ஈக்விட்டியா இருக்கலாம். இப்போ அடுத்த சாப்டர் டெட் எடுத்துப்போம். இப்போ டெட்னா வந்து எங்க என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு மார்க்கெட்ல, சிசி, ஓடி, டேர்ம் லோன்ஸ், எல்சி, பிஜி, இந்த மாதிரி ஒரு ஹோஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸுங்க. ஒரு கிட்ட 90 ப்ராடக்ட்ஸ் சொல்லலாம் மார்க்கெட்ல இருக்கு. அத்தனை ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்ல இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது மார்க்கெட்ஸ் இருக்குலாம். சரி, இப்போ இதை வந்து இந்த ப்ராடக்ட்ஸும் சொல்லிக் கொடுப்பேன், சொல்லிக் கொடுத்துருவோம். அதில் மெயின் ப்ராடக்ட்ஸ் சொல்லிக் கொடுப்பேன். சொல்லிக் கொடுத்தோம் இந்த மெயின் ப்ராடக்ட்ஸில் இந்த கம்பெனிக்கு எது சூட்டபிளாக இருக்கும். ஸோ அதை டேட் ரைஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். சரி, ப்ராடக்ட் சொல்லியாச்சு, என்ன இது பண்ணணும் சொல்லிட்டு எந்த சோர்ஸும் சொல்லியாச்சு. அடுத்தது அவங்களுக்கு எப்படி ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன்ஸ் போடுறது. இப்போ நீங்கள் MBA பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பட்ஜெட்டிங் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, கேஷ் ஃப்ளோஸ் கொடுத்துருவாங்க ஆல்ரெடி. அதை வச்சுட்டு நீங்கள் IRR கம்ப்யூட் பண்ணணும், NPA கம்ப்யூட் பண்ணணும். ஓகே, ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அந்த கேஷ் ஃப்ளோஸே எப்படி போடணும், ப்ரொஜெக்ஷன்ஸ் அதையே சொல்கிறேன், அதையே சொல்லி கொடுங்க சயின்டிஃபிக்காக. How do you project the cash flow? Okay. அதுலேருந்து ஸோ அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் லோன்ஸ்க்கு எப்படி ரைஸ் பண்ணுறது, அது 3 சாப்டர். அடுத்த 2 சாப்டர் ஈக்விட்டி சைடு. இதே ஃபண்ட்ஸ் ஈக்விட்டியாக ரைஸ் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணுறது, எப்போ PE போகணும், எப்போ VCக்கு போகணும், எப்போ இன்குபேட்டர் ஃபண்ட் போகணும், எப்போ ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்டர்கிட்ட போகணும், எப்போ மெசைன் ஃபண்டுக்கு போகணும். ஸோ இதெல்லாம் சொல்லித்தருவேன். இந்த ஃபண்ட்ஸ்லாம் என்ன வேறு கேட்டகரிஸ் இருக்குது, இந்த ஃபண்ட்ஸுக்கு எப்படி ப்ரொஜெக்ஷன்ஸ் போகணும், இது 2 சாப்டர். இன்னொரு சாப்டர்னா இந்த கம்பெனி ரேட்டிங் போகணும் வச்சுக்கோங்க. அப்போது இந்த கம்பெனி எப்படி ரேட் பண்ணுவாங்க, வாட் இஸ் த மெத்தடாலஜி ஃபார் ரேட்டிங், அது சொல்லித்தருவேன். கடைசியில் என்ன, ஒரு பேங்க் வந்து ப்ரப்போசல் கொடுத்து இன்ஃபர்மேஷன் மெமரண்டம், தட்ஸ் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு சொல்லுவோம், இன்ஃபர்மேஷன் மெமரண்டம் இருக்கு. ஓகே, அது எப்படி பேர் பண்ணுறது. ஸோ என்ன ஆயிடுதோ, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே இட் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு பேங்க் ஆர் கம்பெனி, கார்பரேட் ஃபினான்ஸ். ஐ எம் ஓப்பனிங் தெம் ஃபார் ஃபண்ட்ஸ், பிரைவேட் ஈக்விட்டி, வெஞ்சர் ஃபண்ட்ஸ், அந்த ஹோஸ்ட் ஆஃப் ஃபண்டிங் கார்பரேஷன்ஸ். அதில் ஈக்விட்டி ரிசர்ச் ஓப்பன் பண்ணி தரேன், ஸ்டாக் மார்க்கெட் ஈக்விட்டிஸ் ஓப்பன் பண்ணி தரேன், ரேட்டிங் ஓப்பன் பண்ணி தரேன், செக்டர்ஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஃபுல் ஃபினான்ஸ் இன் 20 hours. ஓகே, இட்ஸ் a mesmerizing teaching.